வணக்கம். நாம் விதைக்கும் விதை ஒன்று இங்க முளைக்குதோ இல்லையோ அது எங்கேயோ முளைக்குது. கேரளா இருந்து ஒரு கால் பண்ணி கேட்டாங்க, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குதாமே, அந்த வீடியோ நம்ம சேனல் வீடியோ பார்த்தவங்க அங்க உள்ள கண்டக்டர் தான் எங்களுக்கு இது ரிலேட்டடா, அதாவது இந்த மாதிரி இல்ல ஆனா இது ரிலேட்டடா எங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு, நாங்க ஸ்டே வாங்கணும், ஏன் இங்க வந்து இப்படி திணறுகிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றது? நாம் விதைக்கப்பட்ட விதை ஒன்று இங்க முளைக்குதோ இல்லையோ எங்கேயோ பக்கத்துல முளைக்குது. கேரளாவில முளைக்குது, புதுச்சேரியில முளைக்குது. இன்னைக்கு கால நியூஸ் பார்த்திருப்பீங்க. புதுச்சேரியில் தற்காலிக ஊழியர்கள் கண்டிப்பாக எங்கள் நிரந்தர பணியாளராக வேண்டும் என்று புலம்புகிறார்கள். போராட்டம், ஒற்றுமை என்பது முக்கியம். ஒற்றுமையாக போராட்டம் நடத்துகிறார்கள். புலம்புறது இங்க மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்லி புலம்பல். நான் மாத்தி சொல்லிட்டேன், அங்கே புலம்பல்னு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் புலம்பல், ஒத்துமை என்பது கிடையாது. தமிழக போக்குவரத்து துறைக்காக எவ்வளவு வாரியங்கள் இருக்கும், எவ்வளவு சங்கங்கள் இருக்கும், எவ்வளவு அமைப்புகள் இருக்கும். ஏன் இத்தனை அமைப்புகள், இத்தனை சங்கங்கள், இத்தனை வாரியங்கள் இருந்து ஏன் யார் கூட ஒரு சங்கமாவது ஒரு அமைப்பாவது ஏன் தானாக முன்வந்து வழக்கு தொடுக்க மறுக்கிறார்கள்? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்ப இவ்வளவு இருந்து எதுக்காக இருக்காங்க? அது வெற்றியோ தோல்வியோ அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஜியோவை சேலஞ்ச் பண்ணி பாத்துடலாம்ல. ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா உள்ள வந்து இதுக்காக பணம் வாங்கிட்டு கடைசியில் முடியாது என்று கையை விரித்தார்கள். கடைசியில பார்த்தேன், நானே களத்துல இறங்கிட்டேன். நான் உன்னை காலைல போகும்போது சொல்லிட்டு கூட தான் போனேன். இதுக்கு முன்னால இந்த மதுரைக்கு போகும்போதெல்லாம் மனு கொடுக்கறதுக்காக, அட்லீஸ்ட் கலெக்டரேட்டரும் மனு கொடுக்கறதுக்காக தான், யாருமே வரவே இல்லை. அதே மாதிரி அந்த மதுரை நபர்கள்ட்ட பாத்தீங்கன்னா இன்னும் சில நபர்கள்ட்ட மதுரையில சொல்லிட்டு போனேன். இதுக்குமே யாருமே மதுரையிலிருந்து வரவில்லை. தனி ஆளாக இங்க இருந்து பாத்தீங்கன்னா எனக்குமே மதுரை வந்து 80 கிலோமீட்டர், சென்னை பாத்தீங்கன்னா 450 கிலோமீட்டருக்கு மேலதான் இருக்கு. அப்ராக்சிமேட்டா 500 கிலோமீட்டர்ஸ் கூட வரும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போய் இதுக்காக, அதாவது வழக்கு தொடுப்பதற்காக, அதற்கு ஃபர்ஸ்ட் மனு அப்படின்றது பதிவு பண்ணணும் பாத்தீங்கன்னா, அதுக்காகவே போனது. ஆக்சுவலி இதை பத்தி 2 டேஸ் முன்னாடியே லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலி நேத்தே போக வேண்டியது, பட் லாயருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டிங், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கனால அவங்க வந்து கொடுக்கல, அந்த டைம் பாக்குற கொடுக்க முடியல. அதனால வந்து இன்னைக்கு நம்ம காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பி போனதுல இருந்து பாத்தீங்கன்னா காலையில சாப்பிடல, மதியம் சாப்பிடல மீன் ஜஸ்ட் டீ, இந்த மாதிரி தான். பிகாஸ் அவங்க மதியம் சாப்பிடுற நேரத்துல எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருவாங்க. இதை வந்து 3 பேத்துக்கு கண்டிப்பா இன்னைக்கு இமிடியேட்டா போஸ்ட் பண்ணுங்க, ஸ்பீட் போஸ்ட் பண்ணுங்க, கீழேயே இருக்குன்னு சொல்லி அதை பண்ண போறது. இப்படிதான் பொழப்பு அப்படின்றது நீ ஃபுல்லா ஈவினிங் வரை அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. சோ இப்பதான் ரீச் ஆயிட்டு இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு கன்வே பண்றேன். அண்ட் அதுக்கப்புறமா தொடர்ந்து கண்டினியூஸா நம்ம நேரம் பார்த்து நம்ம கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, தொடர்ந்து 5 நாட்களாக விடுமுறை, இல்லாட்டி பெட்டிஷன் வந்து அங்கேயே உட்காந்து டைப் பண்ணி, சோ பெட்டிஷன்லாம் ரெடி பண்ணி அதை ஃபைல் நாளைக்கு மார்னிங் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து 5 தினங்கள் விடுமுறை என்று கூறுகிறார்கள். அதனால வருகின்ற செவ்வாய்க்கிழமை தான் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷன், அதாவது வழக்காக பதிவு பண்றது. இந்த வழக்கு பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வழக்குக்குன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணதுக்கான நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அதுதான் கேஸ் நம்பர் என்று அழைப்பார்கள். அந்த நம்பரையும் பாத்தீங்கன்னா அந்த பணம் செலுத்தியதற்கான குழு இருக்கு பாத்தீங்களா, அங்க போடுறேன். சோ அதை வந்து அவங்களே ஃபர்தரா ஆன்லைன்ல கேஸ் ஹியரிங்க பத்தி, அதாவது வாய்தான் சொல்லுவாங்களே தமிழ்ல, அதை பத்தி அவங்க வந்து மூவ் பண்ணி பாத்துக்கலாம். ஏன் நானே கூட கேஸ் நம்பரை வச்சு கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்டேட்டஸை பத்தி பாத்தீங்கன்னா நானுமே வீடியோ போட்டு அப்பப்பைக்கு வந்து வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்றேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா லாயர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். என்ன சொன்னா, ஜியோல வந்து டிரைவர் கம் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே நல்லா நோட் பண்ணுங்க, கண்டக்டர் கம் டிரைவர் அப்படின்றது கொடுக்கல. அதை நோட் பண்ணி பாருங்க. டிரைவர் கம் கண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, ஜியோல எப்படி கொடுத்துருக்காங்களா, அவங்க கொடுத்த அந்த ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பாத்தீங்கன்னா போதும், ஜாப் நேம்ல தான் டிரைவர் கம் கண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. அங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே இன்ஸ்ட்ரக்ஷன்லயுமே கண்டக்டர் கம் டிரைவர் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. அது ஒரு பாயிண்ட், வேலிடான பாயிண்டா எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாப் நேம் தான் அப்படி இருக்கு, பட் எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நடத்துனருக்கு தனியாக உரிமம் வேண்டும், ஓட்டுநருக்கு தனியாக உரிமம் வேண்டும். இந்த 2 உரிமம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் பதிவில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து இல்லவே இல்லை. இந்த 2வது வேலிடான பாயிண்ட் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தேன். இதன் மூலமாக கண்டிப்பாக தனித்தனியாக 2 கேட்டகரியுமே பாத்தீங்கன்னா கண்டக்டரும் சரி டிரைவர் தனியுமே வழக்கம் போல 2013 எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரிதான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி இந்த ஜியோ வந்து சேலஞ்ச் பண்றதான் பாத்தீங்கன்னா பெட்டிஷன் அப்படின்றது அமைய போகுது. எனக்கும் இது மூலமா பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொழப்பு அப்படின்றது போயிடுச்சு. பத்தினா எனக்குன்னு ஒர்க் இருக்கும்ல, அந்த ஒர்க் அப்படின்றது டேல பார்க்கக்கூடிய டியூட்டி, அந்த டியூட்டி அப்படின்றது இன்னைக்கு போயிருச்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வேற திட்டு வேற வைக்கிறது, சாம்பார் வெண்டைக்காய் புளி கூட்டு,
இதுல வந்துகிட்டு காலையிலே எங்கேயோ சொல்லாம கொள்ளாம போயிட்டு ஏன்டா எருவு மாடு மதியத்துக்கு சமைச்சு வச்சிருக்கோம்ல, அப்ப சார் சாப்பிடுவா, நாளைக்கு பழைய சொல்லி தான் சாப்பிடணும்னு சொல்லி தண்டனை வேறு. ஆக்சுவலி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி டெசிஷன் அப்படின்றது எடுப்பாங்க. டெசிஷனை மேக் பண்ணி டிசைட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, முன்னேற்றமான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கான ஒரு கிரியேட் பண்ணி கொடுப்போம் குரூப். அதுக்காக தான் கிரியேட் பண்ணி கொடுத்தது. இப்படி நானாகவே வந்து எல்லா வேலையும் முன்னெடுத்து பார்ப்பேன் கூட குரூப் ஆரம்பிச்ச சமயத்தில் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. பட் இனிமேலும் பாத்தீங்கன்னா எனக்குமே 10 நாள் கழிச்சு பர்சனலாவும் சரி எனக்கும் பல வேலைகள் இருக்கு அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இப்ப தானாக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேரு பாரத்னு சொல்லி அவரும் தற்போது அந்த குழுவில் நிர்வாகியாக இருக்கிறார். இனிமே பாத்தீங்கன்னா அவருமே ஒரு 1 வீக் கழிச்சு அவரே ஃபுல்லா ஃபர்தரா எடுத்து குரூப்பை வந்து போக்கஸ் பண்ணி அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. கேஸை பத்தி அப்டேட்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. அவர் இனிமே உங்களே வழி நடத்தி செல்வார். நானுமே ஒரு வழிகாட்டியாக அப்பப்பைக்கு வந்து குரூப்லாம் வந்து பார்த்துட்டு போவேன். எனக்கு 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நானுமே லாயர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்காங்க இதை பத்தி. ரெக்ரூட்மெண்ட்ல வந்து அவங்களுமே கேட்டாங்க, ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து வெப் போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றத சொன்னாங்க. நானுமே ஆமா அதையும் நானும் சொல்ல போனேன் அவங்கள்ட்டையுமே. சோ அதுக்குள்ள அங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் மட்டும் தான் இருக்கு. ஒர்க்கிங் டேஸ் அதுல கம்மியா தான் இருக்கும். அதுக்குள்ள வேகமா அந்த வழக்கு அப்படின்றது முடிக்க பார்க்கணும். அப்படி இல்லாட்டி கூட வெப் போர்ட்டலை க்ளோஸ் பண்ணா கூட அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸ், அதாவது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா ரிட்டன் எக்ஸாம், அந்த ரிட்டன் எக்ஸாம் நடத்த கூடாது. ரிட்டன் எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாலேயே கண்டிப்பா அந்த ஸ்டே அப்படின்றது வாங்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த வழக்கு என்பது பதிய போகிறது. ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நடத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போய் கேஸ் மூவ் பண்ணி ஸ்டே வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் ரிட்டன் எக்ஸாமுக்கு முன்னால எப்படியோ அதுக்கு முன்னால கண்டிப்பா ஸ்டே வாங்கணும் அப்படின்ற ஒரே லட்சியத்தோட தான் இந்த முன்னேற்பாடு. வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பா போராடி பார்த்துடலாமே, அது தப்பு இல்லையே.